இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் விமர்சனங்கள், எதிரிகள், மறைமுக எதிரிகள் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை யாராவது கொசிப்ஸ் முக்கியமாக உங்கள் வேலையை கிண்டல் பண்ண விடாதீங்க. உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டி ஜாலியாக சுற்றிட்டு வர எல்லாம் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா கஷ்டம் உங்கள் வேலையை பற்றி நான் எதாவது பேசுனேன்னா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபஸ்ட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா வேலையை விமர்சனம் பண்ணுறது அது அப்படி பெருகி 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 இவர் ஆன் டியூட்டி போகிறதே சும்மா தான் போகிறாருங்கிற மாதிரி ஒரு பேராக்கிடுவாங்க. யாரும் உங்கள் வேலை விமர்சனம் செய்யாமல் இருக்க விடுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். 5ஆம் இடத்து ராகு கண்டிப்பாக ஐயுஐ பண்ண தான் விடுவார், ஐவிஎஃப் பண்ண தான் விடுவார். அதனால் முக்கியமான விஷயமாக என்னென்னா, துலாம் ராசிக்காரர்கள் சிறப்பு சிகிச்சைகள் எடுத்துக்கொள்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணுவார். அந்த சிறப்பு சிகிச்சை, டெஸ்ட் டியூப் பேபி போன்ற விஷயங்களை தான் இன்சிஸ்ட் பண்ணுவார். ஆகையினால் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி இப்போ அப்படின்னா என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன 6வது மாதம் 7வது மாதம்னா அவங்க வாக்கிங் போகணும். அந்த மாதிரி நேச்சுரல் பேபி கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் அவர்கள் பார்த்துக்கணும்.